கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய மருத்துவமனையிலே 90 வயதான ஒரு வயோதிகர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தார். அது அவருடைய மரணப்படுக்கை என்பதை அறிந்து கொண்ட அந்த நர்சம்மா அவருக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், யாருக்கு தெரியும், இன்னும் சில வருஷங்கள் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பார், எனவே நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவரோ என் மகன் வந்து விட்டானா என்று கேட்டுக்கொண்டே வணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களும் இருளடைந்திருந்தது, காதுகளும் சரியாக கேட்காது. ஆனால் வாய் மட்டும் மகன் வந்து விட்டானா என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த நர்ஸ், உங்கள் மகன் வந்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு தகவல் சொல்லிவிட்டோம், அவர் வெளிநாட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், சீக்கிரத்திலே வந்து விடுவார் என்று ஆறுதல் சொன்னாள். மறுநாளும் அப்படியே அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு வாலிபன் வந்தான். அவரிடத்திலே வந்து, நான் தான் உங்கள் மகன், வந்து விட்டேன் என்று சொல்லி அவருடைய கைகளை பற்றி கொண்டான். அவர் அவன் கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டார். என்னோடு இருப்பாயா, என்னை விட்டு போக மாட்டாயா என்று கேட்டார். மருமகள் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவன், நான் இங்குதான் இருப்பேன், வேறு தேசத்துக்கு இனி போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்படியே அவன் கையை இறுக பற்றி கொண்டார். அவரும் அவர் கையை விடவில்லை. எனவே நர்ஸ் ஒரு ஸ்டூல் எடுத்து அங்கே போட்டு அந்த வாலிபனை உட்கார சொன்னாள். அவர் அவனுடைய கையை பிடித்துக் கொண்டே இருந்ததுனால ஒரு 4 மணி நேரம் அப்படியே பிடித்துக் கொண்டிருந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கைகள் தளர்ந்து கொண்டே போய் திடீரென்று ஜில்லிட்டு விட்டது. அப்படியானால் அவர் மரித்து விட்டார். உடனே அந்த வாலிபன் எழுந்து, நான் போகிறேன் என்று கிளம்பினான். நர்சம்மா அவனை பார்த்து, ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, அவர் மரித்து விட்டார், அவருடைய உடலை நீங்கள் தானே வாங்கி சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட பாரங்களிலே கையெழுத்திடுங்கள் என்று சொன்னாள். அவன் சொன்னான், நான் அவருடைய மகன் அல்ல, அவருடைய மகன் வெளிநாட்டிலே இருக்கிறான், இவருடைய சுகவீனத்தை குறித்து சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, அவன் வந்து கொண்டே இருப்பான். ஆனால் இந்த முதியவர் தவிக்கிறாரே என்பதற்காக நான் அவருடைய மகன் என்று சொல்லி, அவருடைய கண்களும் காதுகளும் என்னை அடையாளம் காணாது என்று சொல்லி நினைத்தேன். அப்படியே நான் தான் அவருடைய மகன் என்று என்னை ஏற்றுக்கொண்டார். நான் இங்குள்ள ஒரு திருச்சபையின் ஊழியக்காரன். எங்களுடைய விசுவாசி ஒருவர் இந்த மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஜெபிப்பதற்காக வந்தேன். ஜெபித்து விட்டு பார்க்கும்போதுதான் நீங்கள் அந்த முதியவர்களை பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு அவருடைய மகனாக கொஞ்ச நேரம் நான் இருந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, மகன் எங்கே எங்கே என்று தவித்து கடைசியாக அவனை கண்டுகொண்டேன் என்ற திருப்தியோடு அந்த முதியவர் மதித்து போனார். நிச்சயமாகவே நீங்கள் அவர் மீது காட்டின அன்புக்கு நன்றி என்று சொன்னாள். அப்பொழுது அந்த போதகர், இந்த உலகத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது என்ன, உதவிகள் செய்ய முடிந்தால் செய்யலாம், ஆனாலும் தேவன் நம் மீது வைத்த அன்பை தானே நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறோம், அதை செய்வது என் கடமை என்று சொன்னார். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே நாமும் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று யோவான் எழுதுகின்றார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும் கருவிகளாக இருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமீன்.